இன்றைக்கி வந்துட்டு காலை 7:30 மணிக்கெலாம் வந்துட்டு வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அவரைக்காய் மத்து பறிக்கிறதுக்காண்டி. நேற்று பறிச்சில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சாணியெல்லாம் தெளித்து வாசல்லாம் வலித்து கூட்டி கோலம் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த புயல் மழைன்னு வந்ததுனால நானும் ஊருக்கு போயிட்ட இடையில ஆயுத பூஜைக்கு போடவே முடியல, சாணி வலிக்க முடியல. வாசலுக்கெல்லாம் தெளிச்சாச்சு. இன்றைக்கி கோலம் போட்ட விட மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் வலிக்காமல் இருந்துச்சு. அதில் நேற்று வந்து என் மாமியார் மண் போட்டு நல்லா வலிச்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சமாக சாணி போட்டு மொழுகி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டேன். இப்போ தான் பார்க்குறதுக்கு மகாலட்சுமி குடி இருக்கிற மாதிரி மங்கள கடாச்சிட்டமா. அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வைக்க வேண்டியதான் என்னோடய வேலை. மாமியார் வந்து குளிப்பாங்களாச்சு, அப்புறம் பையனும் குளிப்பானாச்சு. பார்த்திங்கனாக்கா ரோஸ் செடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பூ முத பூத்துன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படியே நெக்ஸ்ட்டு பூ வந்துட்டு சாமிக்கு வச்சுட்டேன். இன்னொரு பூ வந்துட்டு பக்கத்தில் வீட்டில் பிள்ளை ஸ்கூல் போவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். இந்த ஒரு பூ வந்துட்டு இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி போகும்போது ஒன்று பறித்து கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு வச்சிடலான்னு இருக்கேன். செடியுமே ரோஸ் செடி நல்லா துளுத்து வந்துருச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா தர்பூஸ் கொடி வந்திருக்கு, அதுலேயுமே பூ வச்சிருச்சு. பாவக்காய் கொடி அதுலேயும் பூ வச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி அதுலேயும் பூ வச்சிருச்சு. எல்லாமே வந்துட்டு காய்க்க ஆரம்பிக்க போகுது இன்னும் ஒரு 10 நாளில். நம்ம வீட்டில் காய்கறி அன்னைக்கு தேவை வீட்டிலே கிடச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா